குறிப்பாக சமீப காலமாக பார்த்தீங்கன்னா புற்றீசல்கள் போல இயக்கங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அது வர்றதுனால எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. என்ன ஆகிவிட்டது இந்த சமூகத்திற்கு? திடீரென்று தலைவர்கள் அப்படியே பெருக்கெடுத்து வந்துட்டுருக்கே, எங்கேருந்து வர்றான் அப்படின்னு கேட்டால், தலைவர்கள் உருவாகிறார்கள் இயற்கையாகவே. ஆனால் தலைவர்களை உருவாக்குகிறார்கள். யார் உருவாக்குறது? நம்ம சமூகமானா? நம்ம சமூகத்துக்கு வெளியே இருந்து சில பேர் இங்கே சமூக தலைமைகளை உருவாக்கி தள்ளிக்கிட்டே இருக்கான். ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. ஓவர் ப்ரொடக்ஷன். நான் சொல்கிறது புரியுங்களா? ஓவர் ப்ரொடக்ஷன். தேவைக்கு அதிகமான தலைமைகளும் இயக்கங்களும் அமைப்புகளும் வந்துக்கிட்டே இருக்குது. இது யார் செய்கிறான்னு ஆழ்ந்து உள்ளே போய் பார்த்தா அங்கே கொல்லம்பட்டைகளை தட்டி தட்டி போட்டே இருக்கான், வெளியே விழுந்துகிட்டே இருக்கு. கொடி இயக்கம் போயிட்டே இருக்கு. ஆனால் எனக்கும் அதில் ஒரு ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி தான். ஏத்தாப்புல அப்துல் கலாம் படம் இருக்கு. அவர் சொன்னார், உலகத்தின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இது என்று யாரும் வருந்த வேண்டாம். இது பலவீனம் இல்லை, அது பலம்தான். அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு என்ற பலத்தை உணருங்கள்னு இந்திய நாட்டுக்கு அறைகூவல் விடுத்தார். நான் இப்போ சொல்கிறேன், அதிக இயக்கங்களும் தலைமைகளும் உருவாகுவது ஒரு புறம் பலவீனம் என்று நானே புரிந்து கொண்டேன். ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிறேன், அது பலவீனம் அல்ல, ஒரு வகையில் அது பலம். ஏனென்று சொன்னால், என் சமூகத்தின் தலைவர்களாக வரக்கூடியவர்கள், தலைமை ஏற்கக்கூடிய தகுதி உடையவர்கள் நிறைய இருக்கிறார். ஆனால் அவர்களையெல்லாம் சட்டமன்ற நாடாளுமன்றத்தின் அமைச்சர் பெருமக்களாகவும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆக்கி வைப்பதற்கான வழிமுறை மட்டும் நமக்கு அடைச்சி வச்சுருக்காங்க. அதை மட்டும் அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு உண்டாக்கிட்டே இருக்கான்.